ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ட்வின் மார்சல் சோல் எபிசோட் 7 வந்து தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். வாங்க நம்ம இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த ட்ரேடிங் ஹவுஸும் வந்து அந்த எல்டருக்கு இருந்து வாங்கல அங்கே தான் வந்து காமிக்கிறாங்க. அங்கே வந்து நிறைய மெடிசன்ஸை வந்து இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்காக வந்து எல்லாருமே வந்து கேதர் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்கிறான், இந்த இந்த இடத்துல வந்து நிறைய விதமான நிறைய பவர்ஃபுல்லான மெடிசன்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல கேதர் ஆக போகுது. நம்ம 3 ஃபேமிலியும் வந்து இந்த டாங்லியான் சிட்டிலேயே வந்து மேஜரான ஃபேமிலி ஹெட்டாக இருக்கும். நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து இருக்கோம். ஸோ அதனால் இன்னைக்கு கிடைக்க வேண்டிய பொக்கிஷத்தை நம்ம தான் வந்து எடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோட அக்கா வந்து சொல்கிறான், இங்கே பாரு, இங்கே நிறைய பேர் கூட்டம் இருக்காங்க, சிட்டி லார்டு வந்திருக்காங்க, அதாவது டாங்லியன் சிட்டியை சேர்ந்த முக்கியமான எல்லாருமே வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு மிடில் கிரேடு எர்த்து ஃபயர் லோட்டஸை வந்து காமிக்கிறாங்க. இது பார்த்தோன்னே இங்கே எல்லாருமே வந்து பெட் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து இது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லானது, இது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் எல்லாருமே 5 மில்லியன் 10 மில்லியன் அப்படின்னு சொல்லி மட்டும் பெட்டு வந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இதை பார்த்து அங்கே பக்கம் இருக்கிற எல்டரை வந்து பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான், இந்த காம்படிஷன் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோட அக்கா வந்து பார்க்குற அக்கௌண்ட் புக்கை பார்த்துட்டு, இந்த இதில் இருக்க பணம் ஃபுல்லாமே வந்து நமக்கு தானே சோஃபான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மணி எல்லாமே நமக்கு தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது கனவு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் வேணா உன்னை கிள்ளி பார்க்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை, எனக்கு நீ ஒன்றும் கிள்ளி பார்க்க வேண்டாம், ஒன்றை வேணா நீயே கிள்ளிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதம்மா, அடுத்து நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம அக்கா வந்து கேட்குறாங்க. அந்த டைமில் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு பெட்டு மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அங்கேருந்து ஒரு கோல்டன் கலரில் வெளிச்சம் அப்படியே அந்த இடம் ஃபுல்லாமே வருது. இந்த 3 மேஜர் ஃபேமிலிஸ் இந்த 8 வந்து பார்க்குறாங்க. இது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த பொருள் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இதுதான் வந்து சோல் கைடன்ஸ் ஸ்டோன் அப்படின்னு இல்லை அந்த அவங்க நிற்கிற அந்த அனௌன்ஸ் பண்ணுறவங்க வந்து சொல்கிறாங்க. இது பார்த்தோன்னே இது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லானது. அது இல்லாமல் இதை யார் வந்து இங்கே சேல் பண்ண மாட்டான், நான் அதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற 3 எல்டர்ஸும் வந்து இந்த ஐட்டம் வந்து நம்ம இன்னைக்கு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அந்த ஐட்டம் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம ஷூ ஃபேமிலியை சேர்ந்த இந்த எல்டர் வந்து இவங்க எல்லாத்தையும் பவுஸை யூஸ் பண்ணி வந்து தடுத்துறாங்க. ஷூ ஃபேமிலியை சேர்ந்த அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, இந்த நீங்கள் எல்லாருமே வந்து கெஸ்ட்டாக தான் அந்த ட்ரேடிங் ஹவுஸ்க்கு வந்து வந்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் இப்படி ஆக்ஷன் நடக்கும்போது வந்து இந்த பொருளை வந்து எடுக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், என்னை மன்னிச்சிடுங்க, திடீர்னு அந்த பொருளை பார்த்தோன்னே நாங்கள் ரொம்ப ஆர்வ கோளாறில் வந்து இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ உடனே வந்து, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாமே இங்கே பண்ணலான்னு சொல்லி பார்க்குறீங்களா, இந்த இடத்துல வந்து யாராலையும் வந்து இந்த பொருளை வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு இந்த பொருள் வந்து இந்த ஆக்ஷன் வந்து நடக்காட்டி நாளைக்கு பிளாக் மார்க்கெட்டில் வந்து இந்த ஆக்ஷன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே ஒருத்தர் வந்து ஷூ ஃபேமிலிக்கு வந்து இன்னொருத்த பிரின்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாஸ்டர், அந்த சோல் கைடன்ஸ் ஸ்டோனை வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் சொன்னபடி என்னால் எடுக்க முடியல, நாளைக்கு அது இல்லாமல் பிளாக் மார்க்கெட்டில் வந்து அந்த சோல் கைடன்ஸ் ஸ்டோனை வந்து விற்க போகிறாங்களாமா அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் வந்து பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ தைரியம் அவனுக்கு, அந்த சோல் கைடன்ஸ் ஸ்டோனை வந்து நம்ம எடுத்தே ஆகணும், நீ போய் உடனே வந்து இன்டர்னல் ஃபாரஸ்ட்டை போய் கான்டாக்ட் பண்ணு, அவங்ககிட்ட இருந்து இன்ஃபார்ம் பண்ணு, அந்த இன்ஃபார்மோட கதையை வந்து நம்ம முடிச்சே ஆகணும், நல்ல பவர்ஃபுல்லான ஆளையை கூட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் நமக்கு அப்படியே வந்து லின் ஃபேமிலியோட அந்த வீட்டை தான் வந்து காமிக்கிறாங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த மேலே டாப்பில் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஷூ ஃபேமிலி என்ன சொன்ன அந்த பொண்ணு வந்து நின்றுட்டு இருக்கான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஒன்று இடத்துல வந்து நீயே வந்து திருட போறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேட்டுருக்கான். நீ வெயிட் பண்ணி பாரு, அதுவும் இல்லாமல் நீ தூங்கலையே, தேவையில்லாமல் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை பார்த்து வந்து கேட்குறான். உடனே நம்ம ஹீரோ வந்து உள்ளே போய் அந்த ஒரு பொருளை வந்து எடுத்து வர மாதிரி வந்து நமக்கு வந்து காமிக்கிறாங்க. யாருக்கும் தெரியாமல் அந்த பொருளை வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி. ஒரு வழியாக இந்த பொருள் வந்து எனக்கு கிடச்சிச்சு, இது 8 மில்லியன் கோல்டு ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்கான். இது ரொம்பவே வந்து ஈஸியாக இருந்தது நமக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இன்னைக்கு நமக்கு லக்கு தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தா வந்து லீன்னு ஒரு பொண்ணு வந்து பாய்சன் செக்டர் சேர்ந்த அந்த இன்டர்னல் ஃபாரஸ்ட்லேருந்து வந்திருக்கான். நம்ம ஷூவை வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக அனுப்புனால, யார் நீ, எதுக்காக வந்து என்னை அட்டாக் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எவ்வளோ தைரியம் தான் என்னோட தங்கச்சியை வந்து நீ கொண்டு இருப்ப, அதுக்காக வந்து நான் அவனை பழி வாங்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவள் வந்து அவனோட பாய்சன் பவுஸை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்.
எவ்வளோ தைரியம் உனக்கு? நான் உன்ன சும்மா விட மாட்டேன். ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி அவன் வந்து கதறிட்டு இருக்கான். நான் கிடையாது, நான் ஒன்னும் லின் ஃபேன் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோட மார்வெல்ஸ்ல வந்து அந்த பொருள வந்து அட்டை போட வந்திருக்கான். தேவையில்லாம வந்து என்ன எதுக்கு கொல்ற? நீ என்னோட தங்கச்சிய வந்து கொன்னில்ல சோஷிய, அதுக்காக தான் நான் அப்படி சொல்றேன். நான் ஒன்னும் கொல்லல. யார் அவன கொன்னான்னு சொல்லி நீ போய் பாரு. எனக்கு தெரியாது. எல்லாருமே ஹெவன்லி கைடன்ஸ் சேர்ந்தவங்க தான் வந்து கொன்னுருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ வேணா அவங்க கிட்ட போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி. நீ ஒழுங்கா சொல்றா என்னோட தங்கச்சி யார் கொன்னது அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கான். எனக்கு தெரியாது. உனக்கு தெரியும்னா நீ லின் ஃபேனை தான் போய் கண்டுபிடிக்கணும். அவனை கண்டுபிடிச்சாதான் உனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவன் கதையை அங்கேயே வந்து முடிச்சிடறான். லின் ஃபேங் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவன் பின்னாடி வந்தோடனே அவன் வந்து அவன் கத்தியை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்றதுக்காக வரான். நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையை வந்து நீ அட்டாக் பண்ணி ஈஸியாக வந்து என்னை கொண்டுடலான்னு நினச்சியா? உன் தங்கச்சியை வந்து யார் கொண்டான்னு தெரியுமா உனக்கு? அது உண்மையை நீ கண்டுபிடிக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீ உயிரோட இருக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். நான் அதுக்கான வழியை வந்து மாஸ்டர் மைண்டை யார் உன தங்கச்சியை வந்து கொன்னது அப்படின்னு ஒரு வழியை வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு வந்து நீ வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி ஓகே, உனக்கு ஏதாவது மெத்தட் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்டுக்கு என்ன தான் கேட்குறான். நம்ம 2 பேருமே ஒன்றா சேர்ந்து ஒரு பிளான் போட்டு அந்த ஹெவன்லி டிவிஷனை சேர்ந்தவங்கள வந்து கண்டுபிடிக்கொள்ளலாம். அவங்க தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உனக்கு எதாவது பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். எனக்கு எந்த பயமும் கிடையாது. நான் ஒரு அஷாசியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எர்த் டிவிஷனை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி. நம்ம ஷூ ஃபேமிலி அந்த பொண்ணு வந்து வந்தோடனே நீ என்ன ஹெவன்லி ஃபேமிலி சேர்ந்தவங்களை வந்து இது கூட மாட்டி விட்டுட்டு இருக்க? இது ரொம்பவே வந்து அற்புதமான பிளானாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட எதுவுமே என்கிட்ட சொல்ல தேவையில்லை. நீ ஒன்றும் என்னோட ஏஜென்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவளை வந்து பார்த்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சது லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.